சண்டை போட்டுனாங்க. அடிச்ச பாண்டிச்சேரியில் விழுவனா, இன்னொருத்தரே அடிச்ச கடலூர் விழுவனா. நான் சொல்றேன் கொஞ்சம் வேகமா அடி, கும்பகோணத்தில் விழுந்துறாங்க. அச்சு வந்து விழுந்தேன். என்ன பரபரப்பு! முன்னாடிலாம் டென்ஷனா குறைஞ்சது யோகா கிளாஸுக்கு போவாங்க. இப்பெல்லாம் யோகா கிளாஸ்க்கே டென்ஷனா போறாங்க. ஐயோ டைம் ஆயிடுச்சு, ஐயோ மணி ஆயிடுச்சு, லீவ் போட்டு வீட்டில் பார்த்துருக்காங்க. செல்லு பார்த்தீங்கன்னா செல்லு இல்லாத இடமே கிடையாது. பள்ளி இல்லாம இருப்பான், செல்லு இல்லாம இல்லை. ஆண்ட்ராய்டு போடாம இருப்பான், ஆண்ட்ராய்டு போன் இல்லாம இருக்கானா. சில பேர்லாம் ஒய்ஃபை இல்லாம பரவாயில்ல, ஒய்ஃபை எங்க இருக்க போதும் கை போய் கிளம்பிடுவான். அந்த மாதிரி ஆயிடுச்சு. பொண்டாட்டிங்களோட டச்சில் இருக்காங்களோ இல்லையோ, போன்ல டச்சில் இருக்காங்க. நைட்டெல்லாம் தூங்குறதுல போனே பார்க்கறது, நடக்கும் போது போனு, தூங்கும் போது போனு. சில பேர் பாத்ரூம்லேயே போன்ல தான் போயிட்டுமா. பாத்ரூம்ல போன் சவுண்டு, போனை வச்சு நோண்டிட்டு ஃபுல்லா ஸ்டேட்டஸ் பார்க்குறது. நைட்டெல்லாம் உட்காந்து குடும்பம் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அதை பார்க்கறது இல்லை. பொண்டாட்டி கஷ்டப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு எந்த பொருளை வாங்கணும், எந்த பொருளை குறைக்கணும்னு கஷ்டப்பட்டு குடும்பத்தோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸை உயர்த்தி வச்சிருக்காங்க. அதை பொண்டாட்டியை பார்க்கறது விட்டு போனை பார்த்துக்கிறது. சில பேர்லாம் போன் பார்த்துட்டு வச்சுங்களேன், ஒருத்தர் டிவி பார்த்தா திடீர்னு போன் எடுத்து பேசிக்கு கூட மாதிரி விட்டார். சிக்னல் கிடைக்கும், வள 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 வளன்ட்டு பார்த்தா ரிமோட், போன் எதுக்கு ரிமோட் தெரியாம போயிருக்கான். அந்த அளவுக்கு போன லைஃப்ல நமக்குள்ள வந்து என்னென்ன அட்டுவியம் பண்ணுங்க நினைக்கிறீங்க? உண்மை. நான் இங்க திருமணமானவங்க இருக்கீங்க சார், வணக்கம் சார். தம்பி நிறைய பேருக்கு அந்த திருமணம் வாங்க, அவங்க எல்லாம் கொண்டு சொல்லிக்கிறேன். எனக்கு சமீபத்தில் திருமணம் ஆச்சு, ஒரு 3 years தான் ஆகுது. எனக்கு அமைஞ்ச மனைவி மாதிரி உலகத்தில் யாருமே அமைய மாட்டாங்க. அவ்வளோ தங்கமான பொண்ணு. நான் வீட்டுக்கு எவ்வளோ லேட்டா போனாலும் சாப்பிடாம வெயிட் பண்ணுவான். அதை கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஸ்பீக்கர் கொண்டு திருப்பி கேட்டாங்க. எனக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணுவாங்க. நைட்டு மணி 1 சரியா சாப்பிடாம வெயிட் பண்ணுவாங்க. ஒரு கை தட்டி கொடுங்க பரவாயில்ல. யாரு கிடைப்பாங்க மாதிரி பொண்ணு சாப்பிடாம வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா நான் தான் போய் சமைக்கணும். அதுவும் சும்மா சமைக்க மாட்டேன், என் பொண்டாட்டியோட நைட்டியை போட்டு தான் சமைப்பேன். அப்போதான் அந்த சமையல் டேஸ்ட் கிடைக்கும். எல்லா வேலையுமே என் பொண்டாட்டி எங்க பார்ப்பான். உண்மைங்க, எல்லா வேலையும் அவன் தான் பார்ப்பான். நான் துணி துவைப்பா அவன் பார்ப்பான், நான் பாத்ரூம் கழுவ அவன் பார்ப்பான், நான் மார்க்கெட் காய்கறி வேணும் அவன் பார்ப்பான். அவன் உட்காந்து சீரியல் பார்ப்பான். ரோஜா நான் பக்கத்துல பூஜா. எப்படி ஒரு தனி மனிதன் வாழ்றது? உண்மையிலே பாருங்க, கல்யாணம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒண்ணு கேட்கிறேன். நீங்க இப்ப ஆண்கள் இருக்காங்க, 7 ஜென்ம செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.